வெல்கம் டு டாப்பர்ஸ் வியூ சேனல். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஜென்ரல் சயின்ஸ் மார்க் டெஸ்ட் நம்பர்ஸ் 8. ஓகேங்களா? ஸோ புதுசாக இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்காக சொல்கிறேன். நம்ம இந்த செஷனில் 25 கொஷின் குரூப் டியில் எப்படி கேட்பாங்களோ அந்த மாதிரி மாடல் கொஷின்ஸ் எடுத்துன்னு வந்து அதை ஃபஸ்ட்டு ஷோ பண்ணுவேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் மீடியத்துலேயே இருக்கும், தமிழ் மீடியம்லேயே இருக்கும். அதை ஃபஸ்ட்டு ஷோ பண்ணுவேன். அதை நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த எக்ஸ்ப்ளனேஷனை கேளுங்க. ஓகேங்களா? உங்களுக்கு அந்த ஒரு கொஷின் மட்டும் இல்லாமல் அது சம்மந்தமாக எல்லா கண்டென்ட்டையும் நான் அதில் எடுத்துன்னு வந்து உங்களுக்கு சேர்த்துருப்பேன். ஓகேங்களா? இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபார் சயின்ஸுக்கு. ஓகேங்களா? வேறு எதனா டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ரயில்வே தொடர்பான வீடியோஸு அதுக்கப்புறம் அப்டேட்ஸுகளை பெறுவதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நம்ம இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். First question, if glucose 6 carbon molecule, then pyruvate வந்து எத்தனை கார்பன் மாலிக்யூல்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? இங்கிலீஷ் மீடியம் ஆன்சர் பண்ணிவிடுங்க இந்த கொஷனுக்கு. தமிழ் மீடியம் இது வந்து நம்ம லாஸ்ட் வீடியோவிலே அனாலிசிஸில் பார்த்துருக்குறோம். ஓகேங்களா? குளுக்கோஸில் 6 கார்பன் மாலிக்யூல் இருக்கும், ஏன்னா C6H12O6. ஓகேங்களா? ஆனால் இங்கே பைரவேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா C3 வரும். ஓகேங்களா? நான் அந்த டயக்ராமில் காட்டுறேன். இதுக்கு ஆன்சர் வந்து 3 கார்பன் மாலிக்யூல். ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். இந்த ரெஸ்பிரேஷனில் பாருங்கள், நீங்கள் கொடுத்துருக்காங்க நம்ம புக்கில் குளுக்கோஸ் 6 கார்பன் மாலிக்யூல், பைரவேட் வந்து 3 கார்பன் மாலிக்யூல். ஓகேங்களா? இது வந்து ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜனில் வந்து நம்மளுக்கு எனர்ஜியை கொடுக்கும். அதே மாதிரி மசில்ஸில் வந்து இது லாக்டிக் ஆசிடையும் எனர்ஜியை கொடுக்கும். ஈஸ்ட்டில் வந்து எத்தனால் கார்பன் டை ஆக்சைடு எனர்ஜியை கொடுக்கும். ஓகேங்களா? இந்த டயக்ராம் நல்லா படித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், இங்கிலீஷ் மீடியம் ஆன்சர் பண்ணிவிடுங்க. தமிழ் மீடியம் இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. விச் ஆஃப் த ஃபாலோயிங் என்டோக்ரைன் கிளாண்ட் செக்ரேட்ஸ் growth ஹார்மோன்? வளர்ச்சி ஹார்மோனை சுரக்கக்கூடிய சுரப்பி எதுன்னு கேட்டிருக்கிறாங்க. கரெக்டான ஆன்சர் வந்து பிட்யூட்டரி. ஓகேங்களா? இது நம்மளுக்கு தைராய்டு பற்றி தெரியும். ஓகேங்களா? தைராய்டு சுரப்பி வந்து தைராய்டுன்ற ஹார்மோனை சுரக்குது. ஓகேங்களா? பேன்க்ரியாஸ்ன்றது இன்சுலினை சுரக்குது. இந்த இன்சுலின் சுரக்கிறதுல குறைபாடு ஏற்பட்டால் தான் டயலிசிஸ் போன்ற நோய்கள் ஏற்படும். ஓகேங்களா? அட்ரினல் அப்படின்றது அட்ரினலின் அப்புறம் கார்டிசோல் அப்படின்னு 2 ஹார்மோனை செக்ரேட் பண்ணும். ஓகேங்களா? இது வந்து நம்ம எமர்ஜென்சி டைமில் ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் ஆகிறதுக்கு இந்த ஹார்மோன் வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகேங்களா? பாருங்கள், இன்சுலின் எங்கே ப்ரொடியூஸ் ஆகுது? பேன்க்ரியாஸில், கணையத்தில் ப்ரொடியூஸ் ஆகுது. இது பிளட் குளுக்கோஸ் லெவலை கண்ட்ரோலில் வச்சுக்குது. அதே மாதிரி அட்ரினலினும் வந்து பார்த்தோன்னா ஃபைட்டிங் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம சிறுநீரகத்துக்கு மேலே இருக்கக்கூடிய அட்ரினலின் அப்படின்ற ஒரு கிளாண்ட்லேருந்து உற்பத்தி ஆகுது. அப்புறம் தைராக்சின் அப்படின்றது வந்து நம்ம மெட்டாபாலிக் ரேட்டை கண்ட்ரோலில் வச்சுக்குது. தைராய்டு கிளாண்ட் தான் அதை சுரக்குது. ஓகேங்களா? எஸ்ட்ரோஜன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேலுக்கான ஹார்மோனு, டெஸ்டோஸ்ட்ரோன்ன்றது மேலுக்கான ஹார்மோனு, growth ஹார்மோன்ன்றதை பிட்யூட்டரி கிளாண்ட் செக்ரேட் பண்ணுது. ஓகேங்களா? மெலட்டோனின்றது நம்ம தூக்கம் வருவதற்கு தூண்டக்கூடிய ஹார்மோன். ஓகேங்களா? இது வந்து பீனல் கிளாண்ட் தலையில் வந்து சுரக்குது மெலட்டோனின். ஓகேங்களா? கார்டிசோல் ஏற்கனவே சொன்ன அட்ரினலின் கிளாண்டால் செக்ரேட் செய்யப்படுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். பாருங்கள், கிளாண்ட் வந்து தலையில் பீனல் கிளாண்ட் இருக்கும், கழுத்தில் தைராய்டு. ஓகேங்களா? இங்கே நெஞ்சில் வந்து தைமஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பேன்க்ரியாஸ் இங்கே இருக்குது, இன்சுலினை செக்ரேட் பண்ணுது. அட்ரினலின் அப்புறம் கார்டிசோல் 2 வந்து செக்ரேட் பண்ணுது. இங்கே வந்து டெஸ்டாஸ்ட்ரான், ஃபீமேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா எஸ்ட்ரோஜன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின், இந்த கொஷினை கேர்ஃபுல்லாக படித்து ஆன்சர் பண்ணுங்கள். என்சிஆர்டி புக்கில் இருக்கக்கூடிய பாயிண்ட் தான். தமிழ் மீடியம். The chemical reaction that carries hydrogenation of vegetable oils in the presence of nickel catalyst is called addition reaction.
இது நான் என்னன்றது அந்த புக்கில் இருக்கிற கண்டென்ட் வச்சு காட்டுறேன். ஓகேங்களா? அதாவது நிக்கல் வினையூக்கியாக கொண்டு தாவர எண்ணெயின் ஹைட்ரஜன் ஏற்றத்தை தடுக்கக்கூடிய வேதியியல் வினைக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், கரெக்டான ஆன்சர் வந்து அடிஷன் ரியாக்ஷன் தான். ஆப்ஷன் ஏ இது. ஓகேங்களா? நம்ம புக்கில் வந்து கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்ன்ற லெசனில் இருக்கும். இது அடிஷன் ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அன்சேச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன்ஸ் ஆட் ஹைட்ரஜன் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட் சச் நிக்கல். ஓகேங்களா? இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், நிக்கலை கேட்டலிஸ்ட்டாக வச்சு நடக்குது. அதுதான் வந்து இவங்க கொடுத்துருப்பாங்க. இங்கே ஒரு பாயிண்ட் கூட கொடுத்துருப்பாங்க. யூ மஸ்ட் ஹேவ் சீன் அட்வர்டைஸ்மெண்ட் ஸ்டார்டிங் த சம் வெஜிடபிள் ஆயில்ஸ் ஹெல்த்தி. Animal fats generally contain saturated fatty acids when are said harmful health. Oil contains unsaturated fatty acids suitable for choosing cooking. ஓகேங்களா? இதுக்கு ஞாபகம் வச்சுங்க. ஆயில் கண்டெய்ன்ஸ் அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸு, அனிமல் ஃபேட்ஸ் ஜென்ரலி கண்டெய்ன்டு சேச்சுரேட்டடு ஃபேட்டி ஆசிட்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? இந்த அடிஷன் ரியாக்ஷனில் கேட்டலிஸ்ட்டாக எதை யூஸ் பண்ணுறாங்க? நிக்கலை யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இந்த ரியாக்ஷன் எதுக்குன்னா, திஸ் ரியாக்ஷன் காமன்லி யூஸ்டு ஹைட்ரோஜனேஷன் ஆஃப் வெஜிடபிள் ஆயில்ஸ் யூஸிங் நிக்கல் கேட்டலிஸ்ட். வெஜிடபிள் ஆயில்ஸ் ஜென்ரலி ஹேவ் லாங் அன்சேச்சுரேட்டட் கார்பன் செயின்ஸ் வைல் அனிமல் ஃபேட்ஸ் ஹேவ் சேச்சுரேட்டட் கார்பன் செயின்ஸ். ஓகேங்களா? இதை நல்லா அப்படியே இந்த பாயிண்டில் சொல்கிற எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அனிமல் ஃபேட்ஸுன்றது சேச்சுரேட்டட் ஹைட்ரோ கார்பனு, வெஜிடபிள் ஆயிலுன்றதில் இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா அன்சேச்சுரேட்டட் கார்பன் செயின்ஸ். ஓகேங்களா? இதை ஹைட்ரஜனேஷன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிக்கலை கேட்டலிஸ்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. இது கீழே சப்ஸ்டிடியூஷன் சொல்லிட்டு ஒரு ரியாக்ஷன் இருக்கும். இதை வந்து இதுக்கு முன்னாடி டெஸ்ட்டில் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன்ன்றது என்னென்னா, இந்த ரியாக்ஷன் பாருங்கள், மீத்தேன் ப்ளஸ் குளோரின் சேர்க்கறது மூலமாக இந்த குளோரினில் ஒன்று வந்து 2 குளோரின் இருக்குங்களா, ஒன்று வந்து பிரிஞ்சு நம்ம மீத்தேன் கூட சேர்ந்துது. இந்த மீத்தேனில் இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜன் தனியாக வந்து ஒரு குளோரின் வந்து HCl மாறுது. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு ரியாக்ஷன் வந்து சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ரியாக்ஷனை அப்படியே பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த ரியாக்ஷனில் எதை யூஸ் பண்ணுறாங்கன்னு கூட கேட்டிருக்கிறாங்க. சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷனில் குளோரின். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஃபஸ்ட் இங்கிலீஷ் மீடியம் ஆன்சர் பண்ணிவிடுங்க. அதாவது இது என்னென்னா, எத்தனை ஸ்டேட்மெண்ட் கரெக்டுன்னு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஒன்லி ஏவா, ஏபிசியா இல்லை பிசியா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? வீடியோ பாஸ் பண்ணி ஆன்சர் பண்ணுங்கள். தமிழ் மீடியம் ஆப்ஷன் மேலே இருக்கிறதே காமனாக எடுத்துக்கோங்க. நீங்கள் இதில் எது கரெக்டு அதை மட்டும் சூஸ் பண்ணி வைங்க. ஓகேங்களா? இப்போ ஆப்ஷன் பாருங்கள். கொஷின் பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு மிரர் எடுத்துக்கிறோன்னா, ஓகேங்களா, இந்த மிரரில் பிரின்சிபல் ஃபோக்கஸ் ஆஃப் ஸ்பெரிக்கல் மிரர் அதை பொறுத்து எது கரெக்டுன்னு கேட்குறாங்க. நம்மளுக்கு பிரின்சிபல் ஃபோக்கஸ் ஆஃப் ஸ்பெரிக்கல் மிரர் எங்கே வரும்? இங்கே வரும். ஓகேங்களா? இங்கே போல் வரும், இங்கே சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வரும். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட், இட் ஆல்வேஸ் லை மிட்வே பிட்வீன் போல் அண்ட் சென்டர் ஆஃப் கர்வேச்சர். அப்போ இதுதானே பிரின்சிபல் ஃபோக்கஸு. இது எதுக்கு மிட்வேயில் இருக்குது? போலுக்கும் சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கும் நடுவில் இருக்குது. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஓகேங்களா? அடுத்தது, இட் பொசிஷன் டிபெண்ட்ஸ் அப்பான் சைஸ் ஆஃப் மிரர்னு கொடுத்துருக்குறாங்க. இது தப்பு. சைஸ் ஆஃப் மிரரை பொறுத்தெல்லாம் வந்து இந்த பிரின்சிபல் ஃபோக்கஸ் இருக்காது. அந்த மிரர் எவ்வளோ சைஸில் இருந்தாலும் அந்த போலுக்கும் சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கும் நடுவில் தான் ஃபோக்கஸ் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கடுத்து தேர்ட் ஸ்டேட்மெண்ட், இட் ஆல்வேஸ் லைஸ் அட் சென்டர் ஆஃப் கர்வேச்சர். இந்த இடத்துல இருக்கணும்னு கொடுத்துருக்குறாங்க. சென்டர் ஆஃப் கர்வேச்சர் அண்ட் இருக்குது பிரின்சிபல் ஃபோக்கஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுவும் தப்பு. அப்போது பி அண்ட் சி ராங்கு, ஒன்லி ஏ மட்டும்தான் கரெக்டு. ஓகேங்களா? ஸோ பிரின்சிபல் ஃபோக்கஸ்ன்றது இந்த போலுக்கும் சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கும் நடுவில் தான் இருக்கும். ஓகேங்களா? இந்த போலுக்கும் பிரின்சிபல் ஃபோக்கஸ்க்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் ஸ்மால் எஃப்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது ஒரு ஸ்மால் எஃப். இந்த 2 ஸ்மால் எஃப்பும் சேர்ந்தது தான் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த ஸ்மால் எஃப் ஃபோக்கல் லென்த் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேங்களா? ஓகே, இது கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 3, ஒன்லி ஏ ஒன்லி. நெக்ஸ்ட் கொஷின், இதுதான் அந்த டயக்ராம் பார்த்துக்குங்க. நான் அங்கேயே போட்டு காமிச்சிட்டேன். அந்த டயக்ராம் ஜஸ்ட்டு பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு, ஏ கேஸ் கேன் பி லிக்விஃபைடு பை. ஒரு கேஸை நம்ம லிக்விடாக மாற்றணும்னா என்ன பண்ணணும்னு கேட்குறாங்க.
தமிழ் மீடியம். ஒரு வாயுவை திரவமாக மாற்றணும்னா நம்ம என்ன பண்ணணும்? ஒரு கேஸை நம்ம லிக்விடாக மாற்றணும் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு டெம்பரேச்சரை லோ பண்ணணும், தென் ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணணும். டெம்பரேச்சரை லோ பண்ணால், அதாவது கேஸ், இப்போ கேஸுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கேஸில் மாலிகுல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதோடய கேப் ரொம்ப தூரம் இருக்கும். ஓகேங்களா? அதை கம்பேர் பண்ணும்போது லிக்யூடில் மாலிகுல்ஸோடைய கேப் வந்து கொஞ்சம் கிட்ட இருக்கும். சாலிடில் ரொம்ப கிட்ட இருக்கும். ஓகேங்களா? இப்போ இதை வச்சு நம்ம பார்த்தோன்னா இங்கேருந்து நம்ம டெம்பரேச்சரை லோ பண்ணால் தான் இந்த இந்த மாலிகூல்ஸ் அங்கங்கேயும் ஃபுல்லாக சுற்றிட்டே இருக்கிறது வந்து கொஞ்சம் கிட்ட வந்து லிக்யூட் ஸ்டேட்டுக்கு வரும். லோ டெம்பரேச்சர். ப்ரெஷர் ஹை பண்ணால், ஓகேங்களா, ப்ரெஷர் ஹை பண்ணால் மாலிகூல்ஸ் வந்து ரொம்ப க்ளோஸர் ஆகும். இதை ஞாபகம் வச்சுங்க. ப்ரெஷர் ஹை பண்ணால் அதில் இருக்கக்கூடிய மாலிகூல்ஸ் வந்து ரொம்ப க்ளோஸராக மாறும். அப்போது ப்ரெஷரை ஹை பண்ணணும், டெம்பரேச்சரை லோ பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு கேஸ் வந்து லிக்யூடாக மாறும். ஓகேங்களா? ஓகே. அதிக அழுத்தம் வெப்பநிலையை குறைக்கணும். ஓகேங்களா? ஓகே. இன்னொரு விஷயம் இந்த கொஸ்டின் மூலமாக நான் உங்களுக்கு இன்னொன்று சொல்லித்தரேன். என்னென்னா, இந்த டயக்ராம் வந்து கொடுத்து வச்சுருப்பாங்க நம்ம என்சிஆர்டி புக்கு 9th என்னென்னா, சாலிட்லேருந்து டேரெக்டாக கேஸ் ஸ்டேட்டுக்கு போனால் அதுக்கு பேர் என்ன? சப்ளிமேஷன். தமிழில் பதங்கமாதல்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் கேஸ்லேருந்து லிக்யூடாக மாறுறது, இப்போ நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த ப்ராசஸ்க்கு பேர் கண்டன்சேஷன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் லிக்யூட்லேருந்து சாலிடாக மாறுறது ஃப்ரீசிங்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதிகமாக எந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா இந்த சப்ளிமேஷன் கேட்பாங்க, அப்புறம் இந்த கண்டன்சேஷன் கேட்பாங்க. ஒரு கேஸாக இருக்கிறது லிக்யூடாக மாறுதுன்னா அது கண்டன்சேஷன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் சாலிட்லேருந்து கேஸாக மாறுறது வந்து கேஸ்லேருந்து சாலிடாக மாறுறது வந்து டெபாசிஷன், ரிவர்ஸ் ப்ராசஸ். கேஸ்லேருந்து சாலிடாக மாறுதுன்னா அது டெபாசிஷன். அதே லிக்யூட்லேருந்து கேஸாக மாறுதுன்னா அது வேப்பரைசேஷன். நம்ம தண்ணியை கொதிக்க வைக்கிறோம், அது வேப்பர் ஆகிடுது. ஓகேங்களா? சாலிட்லேருந்து லிக்விடாக மாறுறது தெரியும் நம்மளுக்கு, மெல்ட்டிங்னு சொல்லுவோம். மெல்ட்டிங், ஃப்ரீசிங் பிரச்சனை இருக்காது. ஓகேங்களா? சப்ளிமேஷன்னா நம்ம கற்பூரத்தை ஞாபகம் வச்சுங்க. கற்பூரம் இருந்தால் சாலிட்லேருந்து டேரெக்டாக கேஸாக மாறிடுது. கண்டன்சேஷன்னா லிக்யூட்லேருந்து கேஸ்லேருந்து லிக்விடாக மாறுறது. ஓகேங்களா? அதான் ஞாபகம், அந்த ப்ராசஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். இந்த கொஸ்டின் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு ஆன்சர் பண்ணிவிடுங்க. இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம். கொஸ்டின் இங்கே இருக்குது. கொஸ்டின் பாஸ் பண்ணிட்டு படிச்சுங்க. ஆப்ஷன் இங்கே இருக்குது. ஓகேங்களா? ஓகே. ஆக்சுவலாக இந்த கொஸ்டினில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வந்து சுவாசிக்கிறோம். ஓகேங்களா? சுவாசிக்கும் பொழுது சுவாசிக்கிறதோ சரி, சாப்பிட்றதோ சரி, காமன் பாத்வேல தான் உள்ளே போகும். ஓகேங்களா? இது ரெண்டுமே வந்து ஒரு இடத்துல அந்த காமன் பாத் வந்து பார்த்திங்கன்னா கொலாப்ஸ் ஆகாமல் இருக்க எந்த பார்ட்ஸ் வந்து உதவுது அப்படின்றது கேட்குறாங்க. ஓகேங்களா? இது கரெக்ட் ஆன்சர் ரிங் கார்டிலேஜ். ஓகேங்களா? ஹேரும் காமன் பாத்தில் தான் போகும். அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்றது மூலமாக போகக்கூடிய உணவுகளும் அதே பாத்தில் தான் போகும். ஓகேங்களா? அது ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் வந்து பிரிஞ்சு அது தனியாக டைஜஸ்ட் சிஸ்டமாக மாறி போகும். இங்கே வந்து நுரையீரலுக்கு போகும். ஓகேங்களா? லங்ஸுக்கு போகும். ஸோ இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ண விடாமல் பார்த்துக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா ரிங் ஆஃப் கார்டிலேஜ். ஓகேங்களா? இது நம்ம சாப்பிட்டுனே பேசினே சாப்பிடும் பொழுது நம்மளுக்கு இந்த புறையேறது இதெல்லாம் கூட அதனால தான் நடக்குது. ஓகேங்களா? ரிங்ஸ் ஆஃப் கார்டிலேஜ் தான் ரெண்டுத்தையும் கொலாப்ஸ் ஆக விடாமல் பார்த்துக்குது. இந்த டயக்ராம் பாருங்கள், உங்களுக்கு புரியும். இங்கே இருக்க பாருங்கள், இதுதான் ரிங்ஸ் ஆஃப் கார்டிலேஜ். ஓகேங்களா? இங்கே மேலே மூக்கில் இருந்து நம்ம சுவாசம் பண்ணுறோம், வாயிலேருந்து நம்ம சாப்பிட்றோம். இது வரைக்கும் காமன் பார்த்தா வரும். ஓகேங்களா? இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா ரிங் ஆஃப் கார்டிலேஜ் வந்து இது ரெண்டுத்தையும் கொலாப்ஸ் ஆக விடாமல் பார்த்துக்குது. ஓகேங்களா? இதுதான் விஷயம். அதுக்கப்புறம் இந்த பார்ட் நேம்லாம் அப்படியே பார்த்துக்குங்க. ஜஸ்ட்டு நாசல் கேவிட்டி, மூக்கு வழியாக காற்று உள்ளே வருது. அதுக்கப்புறம் லைரனக்ஸ் இருக்கும், ட்ரக்கியா, அப்புறம் ப்ரௌன்சின்றது வந்து பார்த்தோம்னா இங்கே நுரையீரலுக்குள்ளே இருக்கிறது. அதுக்கப்புறம் ஆலியோலின்றதும் வந்து நுரையீரலுக்குள்ளே இருக்கக்கூடிய சிறு சிறு மூச்சு சிற்றறைகள் இதெல்லாம். ஓகேங்களா? இந்த ஆர்டரை கூட அப்படியே கேட்டுருவாங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு லைரனக்ஸ், அப்புறம் ட்ரக்கியா, ப்ரௌன்சி, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது ரெண்டுத்தையும் கலக்க விடாமல் பார்த்துக்கக்கூடிய அந்த பார்ட்டுக்கு பேர் ரிங் ஆஃப் கார்டிலேஜ், குருத்தெலும்பு வளையங்கள்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு
யூனிட் ஆஃப் ப்ரெஷர், அழுத்தத்தின் அலகு என்ன? தமிழில் நானே சொல்லிட்டேன், ஆன்சர் பண்ணிவிடுங்க. கரெக்டான ஆன்சர் பாஸ்கல். ஓகேங்களா, அழுத்தத்தின் அலகு பாஸ்கல், நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா, எஸ்ஐ யூனிட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் வந்து மொத்தம் 6 யூனிட்ஸ் இருக்கும். ஓகேங்களா, ஃபண்டமெண்டல் யூனிட்ஸு. மற்ற யூனிட்ஸ் எல்லாம் கூட பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ எலக்ட்ரிக் சார்ஜுன்னு எடுத்துக்கிட்டால் கூலும்னு சொல்லுவோம். ஓகேங்களா, எஸ்ஐ யூனிட்டு. பவருக்கு வந்து வாட்டு, ஃப்ரீக்வன்சிக்கு ஹெர்ட்ஸு, ஃபோர்ஸுக்கு நியூட்டனு, அதுக்கப்புறம் வோல்டேஜுக்கு வோல்ட்டு தான் வரும், ஏரியாவுக்கு மீட்டர் ஸ்கொயரு. ஓகேங்களா, ஏன்னா லென்த்துக்கு மீட்ரு, ஏரியாவுக்கு மீட்டர் ஸ்கொயர் தான். ப்ரெஷருக்கு பாஸ்கலு, வால்யூமுக்கு மீட்டர் க்யூபு, எனர்ஜிக்கு ஜூலு. ஓகேங்களா, இது எல்லாமே பார்த்துக்குங்க. இந்த சிம்பிள்ஸே பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, இது வந்து சம் லைட்டில். இதை பாஸ் பண்ணிட்டு ஃபஸ்ட் இங்கிலீஷ் மீடியம் ஆன்சர் பண்ணுங்கள், தமிழ் மீடியம். ஓகே, மேக்னிஃபிகேஷனுக்கு வந்து மொத்தம் மேக்னிஃபிகேஷன் ஆஃப் லென்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபார்முலா m is equal to height of image divided by height of object. ஓகேங்களா, இங்கே height of image வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 10 சென்டிமீட்டரு, height of object வந்து 30 சென்டிமீட்டர். ஓகேங்களா, இப்போ இதில் height of image வந்து மைனஸில் வரும், இங்கே 0 0 கேன்சல் ஆகிடும், -1/3. ஓகேங்களா, ஆனால் மேக்னிஃபிகேஷன் ஆஃப் கான்கேவ் லென்ஸ் வந்து ஆல்வேஸ் மைனஸ்ன்றது, ஆல்வேஸ் மைனஸ் இல்லை, இந்த கண்டிஷனில் மைனஸாக வரும். ஓகேங்களா, அந்த மைனஸாக வர்றதுனால மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகுது, பை 1/3ன்னு வருது. ஓகேங்களா, இதுதான் ஆன்சர். ஓகே, இந்த யூனிட் கன்வர்சேஷன் இங்கே ஏன் மைனஸ் வருது, மேக்னிஃபிகேஷனில் எப்போ மைனஸ் வரும், அப்புறம் ஹைட்டில் எப்போ மைனஸ் வரும், இந்த சம் பிரச்சனை கிடையாது. ஹைட் ஆஃப் இமேஜ் டிவைடட் பை ஹைட் ஆஃப் ஆப்ஜெக்ட்னு இருக்கிறதுனால நம்ம 10/3 போட்டால் ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ இந்த சைன் கன்வர்ஷன் எப்படின்றத வீடியோ வந்து நான் விரைவில் அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஷின், மசில்ஸ் ப்ரெசன்ட் இன் அவர் லிப்ஸ். ஃபஸ்ட்டு ஆன்சர் பண்ணிவிடுங்க இதுக்கு, தமிழ் மீடியம். ஒன்றும் இல்லை, கொஷின் என்ன கேட்குறாங்கன்னா, நம்ம செய்யணும், செய்யாதனா செய்யாத அப்படின்னு சொன்னால் நம்ம செயலுக்கு கட்டுப்படக்கூடிய அந்த மசிலுக்கு பேர் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, அப்படி கட்டுப்படக்கூடிய மசிலுக்கு பேர் வாலண்டரி மசில். ஓகேங்களா, நம்ம வாலண்டரியாக யூஸ் பண்ணாத கட்டுப்பாடான மசில்ஸ். ஓகேங்களா, நம்ம செயல்பட்டால் தான் செயல்படும். ஓகேங்களா, அதே வந்து இன்வாலண்டரி மசில்ஸ்னால் நம்ம கண்ட்ரோலே இருக்காது, அது பாட்டுக்கு அதோட வேலையை செஞ்சுன்னு இருக்கும். ஓகேங்களா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோன்னா இங்கே பாருங்கள், இதுதான் வந்து வாலண்டரி மசில்ஸ், இன்வாலண்டரி மசில்ஸு. வாலண்டரி மசில்ஸுன்றது நம்ம கையில், தலையில், அந்த ஜாயிண்ட்லலாம் இருக்கக்கூடியது. ஓகேங்களா, அதே இன்வாலண்டரினா இங்கே பாருங்கள், இதய திசுக்கள், கார்டியாக் மசில்ஸ். ஓகேங்களா, அதுக்கப்புறம் டைஜஸ்டிவ் மசில்ஸ், இதெல்லாம் வந்து நம்மக்கிட்ட கேட்டு வேலை செய்யாது, அதோட வேலையை அது பாட்டுக்கு செஞ்சுன்னு இருக்கும். ஓகேங்களா, இதெல்லாம் இன்வாலண்டரி மசில்ஸ். இந்த எக்ஸாம்பிள்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஷின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் an எக்ஸாம்பிள் ஆஃப் ரிடக்ஷன் ரியாக்ஷன்? இங்கிலீஷ் மீடியம் பார்த்துக்குங்க, தமிழ் மீடியம். ஓகே, இது கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 10th ஒன்றுக்கு ஆப்ஷன் 3. ஓகேங்களா, இது என்ன ஆப்ஷன் பாருங்களேன், காப்பர் வந்து காப்பர் ஆக்சைடாக மாறிக்குது, ஆக்சிஜனை பெற்று இருக்குது, அதனால் இது வந்து ஆக்சிடேஷன், ஆக்சிஜனேற்றம். கார்பன் வந்து கார்பன் டை ஆக்சைடாக மாறிக்குது, இங்கேயும் ஆக்சிஜன் வாங்கிருச்சு, அதனால் ஆக்சிஜனேற்றம். ஆனால் இங்கே காப்பர் ஆக்சைடு காப்பராக மாறி இருக்குது, அதனால் இது ரிடக்ஷன், ஒடுக்க வினை. ஓகேங்களா, இங்கே எத்தனால் அசிட்டிக் ஆசிடாக மாறுறதும் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிடேஷன் தான். ஓகேங்களா, அசிட்டிக் ஆசிட் ஃபார்முலா CH3COH.
இந்த அசிடிக் ஆசிடை ஒரு 8% கலந்துருக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ் தான் வினிகர். ஓகேங்களா. எத்தனாலும் அசிடிக் ஆசிடும் சேர்ற ரியாக்ஷனுக்கு பேர் எஸ்டரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஜஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், 11th கொஸ்டின். இங்கிலீஷ் மீடியம் ஆன்சர் பண்ணிடுங்க, தமிழ் மீடியம். ஓகே. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆப்ஷன்ஸ் இஸ் கரெக்ட் பிட்வீன் மாஸு இனர்ஷியா? மாஸுக்கு இனர்ஷியா என்ன ரிலேஷன் இருக்குதுன்னு எது கரெக்டுன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், சிம்பிளுங்க. இனர்ஷியா வந்து எப்போவுமே டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு மாஸ், அவ்வளோதான். ஓகேங்களா. ஏன்னா இனர்ஷியான்றது ஒரு நிலைமை பண்பு. ஓகேங்களா. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போது ஒரு ஃபுட்பால் இருக்குது. ஒரு ஃபுட்பாலை போயிட்டு நம்ம லைட்டாக கிக் பண்ணாலே அது இருக்கிற பொசிஷன்லேருந்து மாறிடும். கிக் கூட பண்ண தேவையில்லை, காற்றடிச்சாலே அது லைட்டாக உருளும். ஆனால் ஃபுட்பால் இருக்கிற இடத்துல பக்கத்தில் ஒரு கல் இருக்குது. ஓகேங்களா. ஒரு நல்ல சிமெண்ட் கல்லுன்னு வச்சுக்கோங்க. அதை பண்ணோன்னா கொஞ்சம் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி தள்ளனா தான் தள்ள முடியும். ஓகேங்களா. அப்போது மாஸ் கம்மியாகிற இடத்துல நிலைமை பண்பு இனர்ஷியாவும் கம்மியாக இருக்குது. அது இந்த இடத்துல மாஸ் அதிகமாக இருக்குது, இனர்ஷியாவும் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா. அப்போ மாஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு இனர்ஷியா. ஓகேங்களா. இந்த இனர்ஷியான்ற பண்பை வந்து ஃபஸ்ட் லாவில் சொல்லுவாங்க, நியூட்டன்ஸ் ஃபஸ்ட் லா என்ன சொல்லுவாங்க, ஒரு பொருள் அதன் நிலையிலிருந்து மாற்றிக்கொள்ள மாற்றுவதற்கு நம்ம பயன்படுத்துவது தான் ஃபோர்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இப்போ இனர்ஷியான்றது ஒரு நிலைமை பண்பு. ஓகேங்களா. அடுத்தது 12th கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்கள், இங்கிலீஷ் மீடியம் தென் தமிழ் மீடியம். ஓகே. கொஸ்டின் என்னன்னா, வென் யூ லுக் அட் த ஃப்ரண்ட் சைடு ஆஃப் ஏ டேபிள் ஸ்பூன், ஒரு டேபிள் ஸ்பூனை நம்ம ஃப்ரண்ட் சைட்லேருந்து பார்த்தா அண்ட் இன்வெர்டட் இமேஜ் ஆஃப் யுவர் இஸ் ஃபார்ம்டு, இன்வெர்டட் இமேஜ் ஃபார்ம் ஆகுது. அப்போது அந்த டேபிள் ஸ்பூன் என்ன மிரராக செயல்படுது? இதுதான் கொஸ்டின். ஓகேங்களா. என்னவா செயல்படுது? ஓகேங்களா. நம்ம புக்கிலேயே அந்த கரண்டி வச்சு தான் எக்ஸாம்பிளே கொடுத்துருப்பாங்க. அந்த கரண்டியின் முன்பக்கம் வந்து கான்கேவ் மிரராக செயல்படுதுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த டயக்ராம் பாருங்கள். இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா குழியாடி. ஓகேங்களா. இங்கே பாருங்கள், ஒரு ஸ்பூனு அல்லது ஒரு கரண்டி எடுத்துக்கிட்டோம்னா அதனுடைய இந்த பக்கம் வந்து கான்கேவாகவும் இந்த மேடான பகுதி வந்து கான்வெக்ஸாகவும் செயல்படும் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. இது கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த இன்னர் வந்து கான்கேவ், இந்த அவுட்டர் வந்து கான்வெக்ஸாக செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்சைடில் வந்து இன்வெர்ட்டடாக தெரியும், அதுதான் அவங்க அப்படி கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா. கொஷின்லேயும் அதை சொல்லியிருந்தாங்க பாருங்கள். இந்த ஃப்ரண்ட் சைடு த இன்வெர்டட் இமேஜ் ஆஃப் யுவர்ஸ் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க கான்கேவில். இது கான்வெக்ஸ், அவுட் சைடில் இருக்கிறது கான்வெக்ஸ். ஓகேங்களா. ஓகே. 13th கொஷின் ஆன்சர் படிக்கங்க, உங்களுடைய ஆன்சரை பண்ணிக்கங்க. அடுத்தது தமிழ் மீடியம். ஓகே. டெஸ்டிஸ் ஆர் லொக்கேட்டட் outside the abdominal cavity in scrotum because sperm formation requires low temperature than the normal body temperature. அதனால தான் அது வந்து நம்ம அவுட் சைடில் இருக்குது. ஓகேங்களா. டெஸ்டிஸ்ன்றது எப்போவுமே உடம்புல இருக்கக்கூடிய டெம்பரேச்சரை விட கம்மியான 2லேருந்து 3 டிகிரி கம்மியாக இருக்கணும். ஓகேங்களா. டெம்பரேச்சர் அப்போ தான் வந்து பார்த்தோம்னா அது வந்து ஸ்பெர்மை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு முடியும். ஓகேங்களா. அதனால தான் அது இயற்கையாகவே அந்த மாதிரி இருக்குது. அதை தான் கேட்டிருக்கிறாங்க. அது எதனால் இருக்குதுன்னா லோ டெம்பரேச்சர் தென் நார்மல் பாடி டெம்பரேச்சர், அதனால தான் அது அவுட் சைடில் இருக்குது. ஓகேங்களா. சாதாரண உடல் வெப்பநிலையை விட குறைந்த வெப்பநிலை தேவை. ஓகேங்களா. ஓகே. இந்த பாடி பார்ட்ஸ் பற்றிலாம் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், அதனால ஜஸ்ட்டு பார்த்துங்க. இங்கே டெஸ்டிஸில் தான் வந்து டெஸ்டாஸ்டரான்ற ஹார்மோன் உற்பத்தி ஆகுது, ப்ளஸ் ஸ்பெர்ம்ஸ் இங்கே தான் உற்பத்தி ஆகி வேஸ் டிஃப்ரஸ் மூலமாக வந்து செமினல் விசில்ஸை போய் சேருது. அங்கேருந்து காமன் பாத், ப்ரோஸ்டேட் கிளாண்டு, பீனஸ், யுரத்ரா வழியாக வெளியே வருது. ஓகேங்களா. ஓகே. நெக்ஸ்ட்டு போயிடலாம். கைனெட்டிக் எனர்ஜி, பொட்டான்ஷியல் எனர்ஜி இல்லாமல் கொஸ்டின் பேப்பர் இருக்காது. ஓகேங்களா. ஒரு பாலை ட்ராப் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணிவிடுங்க, தமிழ் மீடியம். ஓகே.
ஒரு பாலை வந்து ட்ராப் பண்ணும் பொழுது டாப் ஆஃப் த டவர்லேருந்து ட்ராப் பண்ணுறோம். ட்ராப் பண்ணுறப்போ சும்மா ஒரு டவர் போட்டுப்போம், ஓகேங்களா. இங்கேருந்து பால் ட்ராப் ஆகுது, ஓகேங்களா. ஏன்ற பாயிண்ட்டு, இது கிரவுண்டுன்னு வச்சுக்கோங்க, இது பின்ற பாயிண்ட்டு. ஒரு பால் ட்ராப் பண்ணும்போது இதுதான் மிட் பாயிண்ட்டு, ஓகேங்களா. இந்த மிட் பாயிண்டில் அந்த பால் வரும்பொழுது இந்த பாலில் என்ன எனர்ஜி இருக்குன்னு கேட்குறாங்க, ஓகேங்களா. ஆன்சர் என்னென்னா போத் பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும் அண்டு கைனடிக் எனர்ஜி இருக்கும், ஓகேங்களா. ஏற்கனவே சொல்லி கொடுத்தது தான். அந்த பாலை வந்து மேலே பிடிச்சிட்டு நிற்கும் பொழுது அதில் பொட்டன்ஷியல் எனர்ஜி இருந்திருக்கும், ஓகேங்களா. அதை அவர் கீழே விடுறப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி குறைஞ்சினே வரும், கைனடிக் எனர்ஜி ஏறினே வரும். நடுவில் இருக்கிறப்போ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். அதை விட்டு கீழே வரும்போது கைனடிக் எனர்ஜி இன்னும் அதிகமாகும். பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படியே வந்து இங்கே கீழே விழுந்தவொடனே கைனடிக் எனர்ஜி பொட்டன்ஷியல் எனர்ஜி எல்லாம் ஜீரோ ஆகிடும், ஓகேங்களா. ஸோ கான்செப்ட் என்னென்னா ரெண்டு எனர்ஜி எப்போவுமே சேமாக தான் இருக்கும், ஓகேங்களா. ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா எனர்ஜி சேமாக தான் இருக்கும், ஓகேங்களா. அதே வந்து இந்த மேலே பிடிச்சின்னு இருக்கும்போது பொட்டன்ஷியல் எனர்ஜி ஜாஸ்தியாக இருக்கும், கீழே விட விட கைனடிக் எனர்ஜி ஜாஸ்தியாக இருக்கும். மிட் பாயிண்டில் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும், இதுதான் விஷயம், ஓகேங்களா. பொட்டன்ஷியல் எனர்ஜி ப்ளஸ் கைனடிக் எனர்ஜி ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட்டு தான். இயக்க ஆற்றலும் நிலைம ஆற்றலும் எப்போவுமே கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும், ஓகேங்களா. அதை நீங்கள் சம்மா டிரைவ் பண்ணி பார்த்தாலுமே உங்களுக்கு அது ஈக்குவல்ன்றது வரும். ஆனால் நம்ம அந்த அளவுக்குலாம் தெரிஞ்சிக்க தேவையில்லைன்றது என்னுடைய கருத்து, ஓகேங்களா. இப்போது பொட்டன்ஷியல் எனர்ஜின்றது mgh, கைனடிக் எனர்ஜின்றது ½ × mv², ஓகேங்களா. இப்போ இந்த ஹெச்ன்ற இடத்துல h/2 போட்டுட்டு அதை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது ஈக்குவலாக வரும், இதுதான் விஷயம். நம்ம அந்தளவுக்கு தேவையில்லை, ஓகேங்களா. நீங்கள் இந்த கான்செப்டாகவே தெரிஞ்சுங்க, அதிலே பண்ணிடலாம், ஓகேங்களா. 15th ஒன்று, இந்த பார் மேக்னெட்டுடைய இன்சைடில் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து எந்த டைரெக்ஷனில் இருக்குன்னு கேட்குறாங்க. ஆன்சர் பண்ணிவிடுங்க. தமிழ் மீடியம். ஓகே, நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஒரு பார் மேக்னெட் இருக்குதுன்னா அதோட இன்சைடில் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு சவுத்துலேருந்து நார்த்துக்கு போயிட்டுருக்கோம், ஓகேங்களா. சவுத்துலேருந்து நார்த்துக்கு போவோம். ஆப்ஷன் 3 தான் கரெக்ட், ஓகேங்களா. இன்சைடில் சவுத்துலேருந்து நார்த்து, இது சவுத்துக்கு நார்த்துன்னு வச்சோன்னா சவுத்துலேருந்து நார்த்துக்கு போகும். அவுட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நார்த்துலேருந்து சவுத்துக்கு போய்ட்டுருக்கோம், ஓகேங்களா. இப்படி வரும், இருங்க அந்த டயக்ராம். இங்கே பாருங்கள், சவுத்துலேருந்து நார்த்துக்கு போதா இன்சைடில், அவுட் சைடில் பாருங்கள் நார்த்துலேருந்து சவுத்துக்கு போகும், ஓகேங்களா. இதை அப்படியே ஞாபகம் வச்சுக்கிங்க, இந்த கான்செப்டை கேட்பாங்க, ஓகேங்களா. அதே மாதிரி சொலினாய்டு வருது பார்த்தீங்களா. சொலினாய்டில் வந்து இந்த டைரெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த சொலினாய்டில் மேக்னெட்டிக் ஃபீல்டுன்றதுடைய ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குன்னு கேட்டாங்கன்னா சொலினாய்டில் வந்து எப்போவுமே மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த்து எப்போவுமே ஜாஸ்தியாக தான் இருக்கும். அதே இந்த பார் மேக்னெட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எட்ஜஸில் மட்டும்தான் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோடைய ஸ்ட்ரென்த்து ஜாஸ்தியாக இருக்கும், ஓகேங்களா. இந்த டிஃப்ரென்ஸு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா. 16th கொஸ்டின். எது வந்து தப்புன்னு கண்டுபிடிக்கணும் இந்த கொஷனில். செலக்ட் த இன்கரெக்ட் பேர் ரிலேட்டட் டு டைஜஸ்டிவ் கிளாண்ட்ஸ் அண்ட் தேர் என்சைம்ஸ். தமிழ். செரிமான சுரப்பி மற்றும் அவற்றின் நொதிகளுடன் தொடர்புடையவர்களில் தவறான ஜோடியை தேர்ந்தெடு. ஓகே, லிவரில் பைல் ஜூஸ் செக்ரேட் ஆகுது, கரெக்டு. லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். இந்த பைல் ஜூஸ் என்ன பண்ணுதுன்னா இந்த ஃபேட் குளோப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, கொழுப்பு கட்டிகளை துண்டு துண்டாக்கி கொழுப்பு கரைக்குது, ஓகேங்களா, இந்த பைல் ஜூஸு. அப்போ இது கரெக்டு தான். கேஸ்ட்ரிக் கிளாண்டில் பெப்சின்னு நொதி சுரக்குது, என்சைம். அது வந்து புரோட்டீனை ஜீரணம் செய்யுது, ஓகேங்களா. பெப்சின், ரெனின் இதெல்லாம், இது கரெக்ட், இறைப்பையில் இருக்குது. சலிவரி கிளாண்டில் ட்ரிப்சின் கிடையாது, ஓகேங்களா. சலிவரி கிளாண்டில் அமிலோஸ் இருக்கும், அமிலோஸு பெப்சின் மாதிரியான நொதிகள் தான் இருக்கும், ஓகேங்களா. ட்ரிப்சின் இருக்காது, ஓகேங்களா. ட்ரிப்சின் வந்து ஆக்சுவலாக கணையத்தில் இருக்கும், பேங்க்ரியாஸில் தான் இருக்கும். ட்ரிப்சின் வந்து ப்ரோட்டீனை டைஜஸ்ட் பண்ணக்கூடிய நொதி, இது வந்து ஆக்சுவலாக கணையத்தில் இருக்கும், பேங்க்ரியாஸில் இருக்கும், ஓகேங்களா. பேங்க்ரியாஸில் பேங்க்ரெட்டிக் ஜூஸ் இருக்கும், இது கரெக்ட். அப்போ ஆப்ஷன் 3 தான் வந்து இந்த இவங்க கொடுத்துருக்கிறதுல தப்பு. இந்த கொஷினுக்கு கரெக்ட் ஆன்சர், ஓகேங்களா. இங்கே பாருங்கள், இங்கேயும் அதே தான்.
ஆப்ஷன் 3. ஓகேங்களா? இதில் என்னென்ன இருக்குன்றது ஒரு ஐடியா வச்சுக்கோங்க. இதில் வந்து பெப்சின்னு, ரெனின்னு, அப்புறம் HClன்ற ஆசிட் இருக்கும். ஓகேங்களா? அப்புறம் மியூக்கஸ், அந்த குழன்னு ஒரு ஸ்ட்ரக்சரில் வந்து மியூக்கஸ்ன்னு ஒன்று இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா இரைப்பையை பாதுகாக்கக்கூடிய ஒரு படலமாக இருக்கும். எதுக்கிட்டேருந்து பாதுகாக்கணும்? இந்த HCl கிட்டேருந்து பாதுகாக்கும். இந்த HCl அப்போ என்ன வேலை செய்யுதுன்னா, அங்கே வரக்கூடிய உணவுகளில் இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகள், கெட்ட நுண்ணுயிரிகளை அழிக்கிற வேலையை செய்யுது. ஓகேங்களா? அதை நீங்கள் உணவே சாப்பிடாதப்போ இந்த மியூக்கஸ் அரிக்கும். அது இன்னும் காலம் ஆக ஆக கடைசியில் இரைப்பையை அரிக்கும் போது அது அல்சராக வருது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 17th கொஷின் ஆன்சர் பண்ணிவிடுங்க ஃபஸ்ட்டு. தமிழ் மீடியம். செல் சுவர் எதுக்கு வந்து உதவுது செல்லில் அப்படின்றதான் கேள்வி. ஓகேங்களா? பிளான்ட் செல்ஸில் செல் வால்ன்றது எதுக்கு இருக்குது? they defend plant cells from variety of external effects. ஓகேங்களா? வெளியிருந்து வரக்கூடிய எஃபெக்ட்லேருந்து பாதுகாக்கிறதுக்கு செல் சுவரானது தேவைப்படுது. ஓகேங்களா? இந்த செல் சுவர், செல் வால்ஸ்ன்றது வெறும் பிளான்ட் செல்லில் தான் இருக்கும், அனிமல் செல்லில் இருக்காது. ஓகேங்களா? அதே மாதிரி லைசோசோம்ன்றது அனிமல் செல்லில் தான் இருக்கும், பிளான்ட் செல்லில் இருக்காது. ஓகேங்களா? இது மாதிரி ஒரு சில வித்தியாசங்கள் இருக்குது, அதை மட்டும் ஜஸ்ட்டு பார்த்துக்குங்க. ஓகேங்களா? அதே மாதிரி செல் மெம்பரைனுன்றதும் இதே மாதிரி தான், வெளியேருந்து எந்த ஒரு பொருளையும் இது பண்ணால் ப்ரொடக்டிவ் பேரியராக இருக்கும். ஓகேங்களா? நியூக்ளியஸ்ன்றதில் வந்து DNA ஜெனட்டிக் மெட்டீரியல் இருக்கும். இதுதான் கண்ட்ரோல் சென்டர், செல்ஸுடைய கண்ட்ரோல் சென்டர்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது அதனுடைய பண்பு அடுத்த ஜென்ரேஷன் கடத்துறதுல இந்த நியூக்ளியஸ் முக்கிய பங்கு வகிக்குது. ஏன்னா இங்கே டை ஆக்சிரைபோ நியூக்ளிக் ஆசிட் இங்கே வந்து இருக்குது. ஓகேங்களா? கரெக்டு தான் நினைக்கிறேன் நான் சொல்கிறது. டை ஆக்சிரைபோ நியூக்ளிக் ஆசிட் வந்து இங்கே இருக்குது நியூக்ளியஸில். அடுத்தது சைட்டோபிளாசம் எதுக்கு இருக்குதுன்னா, இது ஒரு ஜெல்லி ஸ்ட்ரக்சரு. இது வந்து செல் மெம்பரைனுக்கும் நியூக்ளியஸுக்கும் இடையே காணப்படக்கூடிய ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸாக இருக்குது. மைட்டோகாண்ட்ரியா வந்து பவர் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில் ATPன்ற எனர்ஜி ப்ரொடியூஸ் செய்யப்படுது. இதை வந்து எனர்ஜி காயின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ATPயை. மைட்டோகாண்ட்ரியாவை பவர் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க. ரைபோசோம்ஸ் வந்து ப்ரோட்டீன் ஃபேக்ட்ரின்னு சொல்லுவாங்க, ஏன்னா அது வந்து ப்ரோட்டீனை உற்பத்தி பண்ணுது. ஓகேங்களா? அப்புறம் என்டோபிளாசம் ரெட்டிகுலம், இது வந்து பார்த்திங்கன்னா உள்ள டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. என்டோபிளாசம் ரெட்டிகுலம் பண்ணுறது, அதாவது இதில் 2 இருக்குது, ரஃப் என்டோபிளாசம் ரெட்டிகுலம், ஸ்மூத் என்டோபிளாசம் ரெட்டிகுலம். ரஃப் என்டோபிளாசம் ரெட்டிகுலம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. அதுக்கப்புறம் ஸ்மூத்தாக இருக்கிறது வந்து கொழுப்புகளை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. ஓகேங்களா? அதாவது என்டோபிளாச வலை, தமிழில் என்டோபிளாச வலைன்னு வரும், அவ்வளோதான். மற்ற கான்செப்ட்லாம் சேமே தான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் லைசோசோம் வந்து சூசைடல் பேக், அதாவது வேஸ்ட் மெட்டீரியலு, தீங்கு விளைவிக்கக்கூடிய அந்த மெட்டீரியல்ஸ் கூட சேர்ந்து அதை சிதைச்சி இதுவுமே அழிஞ்சிரும். அதனால் இதை வந்து சூசைடல் பேக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து 18th போகலாம். இந்த கொஷனுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். அடுத்தது தமிழ் மீடியம். ஓகே, அதாவது கொஷின் என்ன சொல்கிறாங்கன்னா, உமா ஸ்விம்ஸ் 60 மீட்டர் லாங் ஸ்விம்மிங் பூல். ஓகேங்களா? கொஷின் பாருங்கள். உமா ஸ்விம்ஸ் இன் a 60 meter long swimming pool. She covers 120 meter in 1 minute by swimming from one end to another end back along straight path. The average velocity of Uma. ஸோ ஆவரேஜ் ஸ்பீடுக்கு என்ன ஃபார்முலா பார்த்துருப்போன்னா, டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம். ஓகேங்களா? அது ஆவரேஜ் வெலாசிட்டினா டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைட் பை டோட்டல் டைம் வரணும். ஓகேங்களா? இதுதான் வெலாசிட்டிக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் வெலாசிட்டிக்கும் ஸ்பீடுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸு. ஸ்பீடு வந்து டிஸ்டன்ஸை பொறுத்து கேல்குலேட் பண்ணுவோம், வெலாசிட்டியை வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்டை பொறுத்து கேல்குலேட் பண்ணுவோம். இங்கே வாங்க, ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? தெரிஞ்சவங்க ஜஸ்ட்டு கவனிச்சிங்க, நான் தெரியாதவங்களும் இருப்பாங்க, அதுக்காக சொல்கிறேன். டிஸ்டன்ஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட் ரெண்டுமே தொலைவு தான் குறிக்குது. ஓகேங்களா? இப்போ நான் ஒரு சின்ன பாயிண்ட் சொல்கிறேன். ஒரு ஏன்ற பாயிண்ட்லேருந்து பின்ற பாயிண்ட்டுக்கு போகணும். ஓகேங்களா? ஸோ வழிகள் இப்படிலாம் போகுது, ஒரு புரிதலுக்காக தான் இதை சொல்கிறேன். ஓகேங்களா?
இப்போது இந்த இடத்துல டிஸ்பிளேஸ்மெண்ட் எதுன்னு கேட்டால் இந்த ஏலேருந்து இந்த இடத்துக்கு சிம்பிளாக போயிடுச்சு பாருங்கள். இதுதான் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட். அதாவது இருக்கிற பாத்துலேயே ஷார்ட்டஸ்ட்டு பாத் எதுவோ அதை தான் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதே டிஸ்டன்ஸ்னால் இதுவும் டிஸ்டன்ஸ் தான், இதுவும் டிஸ்டன்ஸ் தான். ஓகேங்களா? டிஸ்டன்ஸுன்றது எல்லாமே டிஸ்டன்ஸ் தான். ஆனால் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுன்றது ஷார்ட்டஸ்ட்டு டிஸ்டன்ஸு தான். ஓகேங்களா? இப்போது ஒரு சில இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்டே வராது. அது எதெல்லாம்னு தெரிஞ்சிக்கினாலே இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். ஒரு பாயிண்ட் ஏலேருந்து பிக்கு ஒரு பாயிண்ட்டு. ஓகேங்களா? இதுதான் அந்த ஸ்விம்மிங் பூல்னே வச்சுக்கோங்களேன். உமா இங்கே ஸ்விம் பண்ண ஸ்டார்ட் பண்ணி இங்கே போயிட்டு திரும்ப இப்படியே வராங்கன்னா அங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட்டே கிடையாது. இந்த ஒரே பாத்தில் போய் ஒரே பாத்தில் வந்தால் டிஸ்பிளேஸ்மெண்ட்டே கிடையாது. அதே மாதிரி இங்கே பாருங்கள், ஒருத்தர் சர்க்குலராக சுற்றினே இருக்கிறாங்க. ஒரு சைக்கிள் ரேஸில் ஒருத்தர் சர்க்குலராக சுற்றி வராங்க அப்படின்லாம் கொடுத்தா அவர் சுற்றினே தான் இருப்பார். இங்கே வந்து ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸே கிடையாது. ஓகேங்களா? ஸோ சர்க்குலர்னு வந்தாலோ இந்த மாதிரி ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு போயிட்டு வராங்கன்னு வந்தாலோ இங்கே எல்லாமே வந்து உங்களுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட்டு 0 தான். டிஸ்பிளேஸ்மெண்ட் 0னா வெலாசிட்டி 0. ஓகேங்களா? அவ்வளோதான் விஷயமே. ஓகேங்களா? சில டைமில் கொடுப்பாங்க, எர்த்து வந்து ரொட்டேட் ஆகுது, இவ்வளோ டிஸ்டன்ஸை வந்து சன்னை ரொட்டேட் ஆகி வருதுன்னா அப்போ அதோட வெலாசிட்டி எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா 0 தான். ஏன்னா எர்த்து வந்து சன் இங்கே இருக்குன்னா எர்த்து இப்படி சுற்றி வரும். ஸோ சர்க்குலர் பாத்தில் தான் சுற்றி வரும். இதுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் கிடையாது, வெலாசிட்டியும் கிடையாது. ஓகேங்களா? டிஸ்டன்ஸு ஸ்பீடு தான் நம்ம சொல்லணும். ஓகேங்களா? ஸோ 2 கண்டிஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. சர்க்குலர் அப்படின்னு வந்தால் அங்கே வெலாசிட்டி இருக்காது, டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்காது. அப்புறம் ஒரு பாயிண்ட்லேருந்து ஒரு பாயிண்ட்டுக்கு போயிட்டு வராங்கன்னா அங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்காது. நான் ஏற்கனவே ஒர்க்குக்கெல்லாம் கூட ஒரு சில கான்செப்ட் சொன்னேன்ல, பர்பண்டிகுலராக வந்தால் ஒர்க்கு 0. ஓகேங்களா? அதே மாதிரி டிஸ்பிளேஸ்மெண்ட் இல்லைன்னா ஒர்க்கு 0. அந்த மாதிரி வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த 2 கண்டிஷனையும். ஓகேங்களா? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 0 மீட்டர்/செகண்ட். ஓகேங்களா? இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆவரேஜ் வெலாசிட்டி இஸ் டிஃபைன்ட் ஆஸ் ஏ டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகேங்களா? அதை வச்சு தான் இருக்குது. ஆனால் நான் இப்போ தான் சொல்லிட்டேன், டிஸ்பிளேஸ்மெண்ட்டே இங்கே 0, அதனால் உங்களுக்கு வெலாசிட்டி 0 ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, இதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். தமிழ் தரல. ஓகேங்களா? அப்படின்னா கொஷின் இது இந்த இடத்துல எந்த ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு பாசிபிள் இருக்குது. ஓகேங்களா? தமிழில் அது கேட்டதால் அதுதான், இந்த கீழ்கண்ட வேதி வினைகளில் எந்த வேதி வினை நடக்குவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? கரெக்டாக சொல்லணும். கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் 4. ஓகேங்களா? இந்த ரியாக்ஷன் ஒரு ரியாக்ஷன் நடக்கணும்னா அதுக்கு நம்மளுக்கு ரியாக்டிவிட்டி சீரியஸ் தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் அங்கே நடக்குமா நடக்காதான்றது நம்மளால் சொல்ல முடியும். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல நான் ஏன் நடக்கும் அப்படின்னு சொல்கிறேன்னா, நல்லா பார்த்துங்க. ஜிங்க் இருக்குது, காப்பர் குளோரைடு இருக்குது. ஓகேங்களா? இப்போ அங்கே ரியாக்டிவிட்டி சீரியஸ்க்கு வாங்க. ஜிங்க்கு இங்கே இருக்குது, காப்பர் இங்கே இருக்குது. அப்போது காப்பரை விட ஜிங்க்கு ரியாக்டிவிட்டி ஜாஸ்தி. அப்போது காப்பர்கிட்ட இருக்கிறத ஜிங்க்கு எடுத்துக்க முடியும். ஓகேங்களா? இதுதான் கான்செப்ட்டு. அந்த கான்செப்டில் பார்த்தீங்கன்னா ஜிங்க்கு குளோரைடு உருவாகும், காப்பர் உருவாகும். ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், காப்பரால் ஜிங்க்கு கிட்ட இருக்கிறத எடுக்க முடியாது. ஏன்னா ஜிங்க்குக்கு தான் ரியாக்டிவிட்டி அதிகம், காப்பருக்கு இவங்களோட கம்மி. இந்த இடத்துல பாருங்கள், காப்பர் வந்து அயன்கிட்டேருந்து குளோரைடு எடுத்த மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. ஆனால் ரியாக்டிவிட்டி சீரியஸை பார்த்தீங்கன்னா ஜிங்க்கு இங்கே இருக்கார், அயன் அவங்களுக்கு கீழே இருக்கார். ஓகேங்களா? அப்போது ஜிங்க்கு தான் காப்பர் அயன் வச்சு பார்த்தோன்னா காப்பர் இங்கே இருக்கார், அயன் இங்கே இருக்கார். அப்போது அயன் தான் ஜாஸ்தி ரியாக்டிவிட்டி, காப்பர் வந்து அயன் கிட்டேருந்து எடுத்துருக்க முடியாது. ஓகேங்களா? அதே மாதிரி தான் சில்வரில் கடைசியில் இருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் பார்த்தாலே சொல்லிடலாம். அலுமினியமாவது அட்லீஸ்ட் நடுவில் இருக்கும், சில்வரு, கோல்டு, பிளாட்டினம்லாம் கடைசியில் இருக்கும் ரியாக்டிவிட்டியில். ஓகேங்களா? ஸோ அதனால தான் இதுக்கு ஆப்ஷன் 4. இங்கே தான் ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு பாசிபிள். ஓகேங்களா? திரும்ப நான் ஒரு தடவை உங்களுக்கு மைண்டில் நிற்கிறதுக்காக சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. பொட்டாசியம், சோடியம், கால்சியம், மெக்னீஷியம், அலுமினியம், சிங்க், அயன், லெட். ஓகேங்களா? அப்புறம் ஹைட்ரஜனுக்கு அப்புறம் வர்றது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஹைட்ரஜன், காப்பர், மெர்க்குரி, அப்புறம் சில்வர், கோல்டு. ஓகேங்களா? இது வரைக்கும் ஒரு பேரா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹைட்ரஜனுக்கு முன்னாடி இருக்கிறத ஒரு பேரா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சில டைமு கொஷின் இந்த மாதிரியே கேட்டுருவாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி ஆப்ஷனை மாற்றி கொடுத்து கேட்டுருவாங்க. அதனால் இதை அப்படியே மனப்பாடமே பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு தப்பும் இல்லை.
அப்புறம் டைம் இருக்கிறப்ப இதை மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா இது பக்கத்தில் அட்டாமிக் நம்பரை புக்ஸில் எழுதி வச்சுருங்க. ஓகேங்களா? அட்டாமிக் நம்பர் மேக்ஸிமம் இந்த எலமெண்ட்லேருந்து தான் கேட்குறாங்க. ஓகேங்களா? உங்களுக்கு அட்டாமிக் நம்பரை படித்த மாதிரி ஆகிடும், உங்களுக்கு ரியாக்டிவிட்டி சீரியஸாக படித்த மாதிரி ஆகிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இதுவும் தமிழில் இல்லை, ஏன்னா யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். ஓகேங்களா? அதுதான் கேபிட்டல் ஜியோட வேல்யூ கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? அதனால தான் தமிழ்லேயும் அது தான் வரும், அதனால தான் நான் கொடுக்கல. ஓகேங்களா? ஓகே, கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஆப்ஷன் பி. இந்த வேல்யூவை வந்து டிரைவ் பண்ணது யாருன்னா கேபிட்டல் ஜிக்கான வேல்யூவை ஹென்ரி கவண்டிஷ். இது வந்து 2018 குரூப் டியில் கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதை பார்த்துக்குங்க. இந்த ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க, ஃபோர்ஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ஜி இன்ட்டு மாஸ் 1 இன்ட்டு மாஸ் 2 டிவைடட் பை டி ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர்னு வரும். அது டிஸ்டன்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுறது தான். அதாவது உலகத்தில் ஒரு பொருள் எப்பவுமே ஈர்த்து தான் இருக்கும். அப்போ அந்த ஈர்க்கிற ஒரு பொருளுக்கு M1 மாசு, இன்னொரு பொருளுக்கு M2, அது ரெண்டுத்துக்கு இருக்கிற டிஸ்டன்ஸு டி. ஓகேங்களா? அப்போ அந்த கிராவிடேஷனல் கேபிட்டல் ஜியை வந்து போட்டு டிரைவ் பண்ணோன்னா எவ்வளோ ஃபோர்ஸ் வருது அப்படின்றத நம்மளால் கண்டுபிடிக்க முடியுன்றது தான் இந்த ஃபார்முலாவுடைய கான்செப்ட். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள், இது எல்லாமே இவங்க ஒரு வேல்யூவாக தான் கொடுத்து வச்சுருக்கிறாங்க. ஓகேங்களா? இது 9.8ன்றது வந்து கிராவிட்டி ஸ்மால் ஜி. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த 1.6 × 10⁻19 கூலும்ன்றது சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான். ஓகேங்களா? அதே மாதிரி 9.1 × 10⁻−31 kgன்றது மாஸ் ஆஃப் எலக்ட்ரான். ஓகேங்களா? இதை அப்படியே பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, வாட் ஆஃப் த ஃபாலோயிங் பார்ட்ஸ் பிளான்ட் இஸ் யூஸ்டு வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன். இது ரிப்பீட்டடாக டெய்லி நம்மளுக்கு ஆசெக்ஷுவல் பாலியல் இனப்பெருக்கம் மூலமாக வந்து ஒரு கொஸ்டின் வந்து தான் இருக்குது. லீவ்ஸு ஸ்டெம்மு இதை யூஸ் பண்ணி தான் வந்து வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன் பண்ண முடியும் நம்மளால். ஓகேங்களா? லீவ்ஸ் வந்து பிரையோபில்லம் எக்ஸாம்பிள், ஸ்டம்முக்கு வந்து பார்த்தோம்னா ரோஸ் சொல்லலாம், சுகர் கேன் சொல்லலாம். இதெல்லாம் வச்சு நம்ம பண்ணுறது. ஓகேங்களா? அடுத்தது தமிழில் இதுதான். தாவர பரவலின் தாவரத்தின் பின்னூறு எந்த பங்குகள் பயன்படுத்தப்படுகிறதுனா இலைகளும் தண்டும் பயன்படுத்தப்படுகிறது. இலைகள் மூலமாக பிரையோபில்லமோ, தண்டுல மூலமாக கரும்பையோ வந்து விளைவிக்க முடியும் இந்த வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன் ப்ராசஸ் மூலமாக. ஓகேங்களா? ஓகே, 22வது கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்கள். தமிழ் மீடியம். ஓகே, 22வது கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, பேரலல் காம்பினேஷனாக இருக்கக்கூடிய ரெசிஸ்டார்ஸ் கீழே இருக்கக்கூடிய எந்த கண்டிஷனுக்கு ஒத்து வரும்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? இப்போது நான் என்ன பண்ணேன்னா, இந்த கொஸ்டினை ஃபஸ்ட்டு பார்க்குறப்போ நானே ஆன்சர் பண்ணுறதுக்காக 3 வேல்யூ போட்டுக்கிறேன். ஓகேங்களா? 3, 6, 18 இந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ரெசிஸ்டார்ஸு. இல்லை 3, 6, 9 வச்சுக்கோங்க சிம்பிளாக. 3, 6, 9. ஓகேங்களா? இப்போது 3 ரெசிஸ்டார்ஸ் இருக்குது. இப்போ பேரலல்னால் எப்படி நம்ம அதை ஆட் பண்ணோம்? 1/3 + 1/6 + 1/9. அப்போ இது 3த்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 6 + 3 + 2 மொத்தம் 9, 11. 11/18 வரும். ஓகேங்களா? 11/18 கரெக்டு தானே? 9 ஓகே, 11/18. அதை வந்து எப்படி எழுதணும்னா 18/11 எழுதணும். இதுதான் வேல்யூ ஆஃப் டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ. இது பேரலாக கனெக்ட் பண்ணால். இப்போது நம்ம என்னென்ன வேல்யூ எழுதணும்? 3, 6, 9 எழுதணும். ஓகேங்களா? அதே இந்த 18/11 போட்டால் 1 பாயிண்டில் தான் வரும் ஆன்சரு. ஓகேங்களா? அப்போது இந்த ரெசிஸ்டன்ஸுடைய வேல்யூன்றது இந்த பேரலாக கனெக்ட் பண்ணால் வரக்கூடிய ரெசிஸ்டன்ஸு டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூன்றது லோயர் வேல்யூவோட கம்மியாக இருக்குது. ஓகேங்களா? நம்ம அப்ராக்சிமேட்டாக எடுத்த பாருங்கள், அதோட லோயர் வேல்யூவோட கம்மியாக இருக்குது. அப்போ ஆன்சரும் நம்ம அதுதான் வரும். எதுனா ஆப்ஷன் 2, டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஆல்வேஸ் லெஸ் தென் த ஸ்மாலர் ரெசிஸ்டன்ஸ். இந்த ரெசிஸ்டன்ஸை விட நம்ம அதுக்கப்புறம் பேரலாக கனெக்ட் பண்ணுறதுனால போட்ட வேல்யூ வந்து கம்மியாக தான் இருக்குது. அப்போ இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? அவ்வளோதான் கான்செப்ட்.
அதே வந்து இந்த இடத்துல இவங்க பேரலல்னு கொடுக்காம சீரியஸ்ன்னு கொடுத்துட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அதே பாருங்கள், 3 6 9 18 வந்திருக்கோம் மொத்தம் கூட்டினா. அப்போது ஹையஸ்ட் வேல்யூவை விட இது அதிகம்னு போடணும் அந்த ஆன்சர். த டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் ஹையஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு வரணும். இது ஆப்ஷனில் இல்லை, ஸோ அது ஆன்சராக வரணும். இது சீரியஸாக கொடுத்துருந்தா. அதே நம்ம பேரலல்னு கொடுத்துருந்தா இப்போ போட்ட கேல்குலேஷன் படி நம்மளுக்கு டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ எவ்வளோ கிடச்சிச்சு? 1 பாயிண்டில் தான் கிடச்சிது. ஓகேங்களா, 1 பாயிண்டில் தான் கிடச்சிச்சு. ஆனால் நம்ம ஸ்மாலர் வேல்யூவே எவ்வளோ வச்சோம்? 3ன்னு வச்சோம். அப்போ ஸ்மாலர் வேல்யூவோட கம்மி அப்படின்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் அயானிக் காம்போனண்ட்? அயானிக் பாண்டுன்றது எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் மூலமாக நடக்கிறது. இதுக்கு எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு NaCl, பொட்டாசியம் குளோரைடு இதெல்லாம் தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, இன்னும் பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், பொட்டாசியம் குளோரைடு எக்ஸாம்பிள் ஆஃப் அயானிக் பாண்டு. அயானிக் பாண்டுக்கு ஃபஸ்ட்டு கீ பாயிண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்னு இருக்கணும். அதுக்கப்புறம் மெக்னீஷியம் ஆக்சைடு, கால்சியம் குளோரைடு, ஓகேங்களா, கால்சியம் ஆக்சைடு இதெல்லாம் வந்து அயானிக் பாண்டுக்கு எக்ஸாம்பிள். இது கோவலண்ட் பாண்டுன்னு எடுத்துக்கலாம். இந்த பாண்டு உருவாகிறது ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் மூலமாக தான். ஓகேங்களா, அதுக்கு எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்பனுடைய வரக்கூடிய எல்லா காம்பவுண்டுமே வரும். அதெல்லாம் வாட்டரு, மீத்தேனு, ஹைட்ரஜனு, ஆக்சிஜனு, கார்பன் டை ஆக்சைடு, அமோனியா இதெல்லாம் வந்து கோவலண்ட் பாண்டுக்கான எக்ஸாம்பிள்ஸ். ஓகேங்களா, ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்த்துடலாம். 24th கொஷின், மேட்ச் த ஃபாலோயிங்கு. இது வந்து நம்ம தொப்புள் கொடி, ஓகேங்களா, பிறப்பு கொடின்னு சொல்லுவாங்களே அது. இது வந்து கருப்பை, இது ஃபிலோபியன் குழாய் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். ஓகேங்களா, அதுக்கு மேட்ச் பண்ணுங்கள். ஓகே, கரெக்ட் ஆன்சர் சொல்லலாம். ஆப்ஷன் 1 தான் கரெக்ட். ஓகேங்களா, இந்த தொப்புள் கொடி மூலமாக தாய்க்கும் சேய்க்குமான நியூட்ரிஷன் சத்துக்கள் பரிமாறப்படுகிறது. ஓகேங்களா, ஃபிலோபியன் குழாய் மூலமாக ஃபெர்டிலைசேஷன் நடைபெறுகிறது, கருவுறுதல் நடைபெறுகிறது. ஓகேங்களா, அடுத்ததாக யுட்ரஸ் மூலமாக இம்ப்ளான்டேஷன் வந்து நடைபெறுகிறது. இம்ப்ளான்டேஷன்னா கரு பதிதல். ஓகேங்களா, ஃபிலோபியன் டியூப்பில் கருவுறுதல் நடக்குது, யுட்ரஸில் கரு பதிதல் நடக்குது. ஓகேங்களா, நான் அதை டயக்ராமில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே, இதுதான் வந்து ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமுடைய ஒரு பார்ட்டு. இப்போது இந்த பார்ட் ஒன்றும் என்னென்ன செயல்பாடு இருக்குதுன்னு ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கங்க. அப்படியே ஒன்லைனர் மாதிரி கேட்பாங்க. இவங்க அதிகமாக கேட்ட கொஷின் எதுனா, எந்த இடத்துல ஃபெர்டிலைசேஷன் நடக்கும், எந்த இடத்துல கருவுறுதல் நடக்கும் அப்படின்னா, நான் ஆரம்ப கட்டத்தில் வந்து ஓவரின்னு போட்டுருவோம், இல்லை யூட்ரஸ்ன்னு போட்டுருவோம். ஓகேங்களா, இது ரெண்டுத்துலையுமே நடக்காது. இந்த ஓவரியிலிருந்து, இந்த அண்டத்துலேருந்து கரு முட்டைகள் மட்டும் தான் வெளியே வரும், ஓவம் மட்டும் தான் வெளியே வரும். ஓகேங்களா, இந்த ஓவம் இங்கே இருக்கிற ஸ்டேஜில் தான் ஸ்பெர்ம்ஸ் வரப்போ இங்கே இணைஞ்சு தான் வந்து கருவுறுதல் நடக்கும். ஓகேங்களா, ஃபெர்டிலைசேஷன் நடக்கும். அப்போ கருவுறுதல் நடக்கக்கூடிய இடம் வந்து ஃபிலோபியன் டியூப்பு. ஓகேங்களா, அப்போது கருவுறுதல் இங்கே நடந்துச்சுன்னா தான் அந்த மாதம் வந்து அந்த சைக்கிள் நடக்காமல் ஸ்டாப் ஆகி கருப்பதிதல் ப்ரோலாக்டின்ன்ற ஹார்மோன் மூலமாக ப்ரொஜெஸ்ட்ரோஜன்ன்ற ஹார்மோன் மூலமாக கருப்பதிதலானது யூட்ரஸில் நடக்குது. அதுக்கப்புறம் அந்த சைக்கிளே மந்த்லி நடக்கிற சைக்கிளே ஸ்டாப் ஆகிக்கிறோம். 10 மந்த்துக்கு வந்து கருப்பதிந்து அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ப்ராசஸ் நடக்கும். ஓகேங்களா, அப்போது ஓவரியில் ஓவம் உருவாகும், ஃபிலோபியன் டியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா கருவுறுதல் நடக்கும், யூட்ரஸில் கருப்பதிதல் நடக்கும். இந்த வெஜினா செர்விக்ஸ் மூலமாக தான் ஸ்பெர்மை கலெக்ட் பண்ணுறோம். ஓகேங்களா, இதெல்லாம் இந்த ப்ராசஸ் ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. கேட்குறாங்க எக்ஸாம்பிள், ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்லேருந்து ஒரு கொஷின் கேட்டுனே இருக்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்தது 25th கொஷின் ஆன்சர் பண்ணிவிடுங்க. தமிழ் மீடியம். இது 2 சிதறல் இருக்குது, அது சிதறலே வருது. ஒன்று வந்து டிஸ்பிரேஷன், ஒன்று வந்து ஸ்கேட்டரிங். ஓகேங்களா, இது ஒளி சிதறல், இது என்னென்னு கரெக்டாக தெரில. ஓகேங்களா, அதனால் கொஞ்சம் பார்த்து ஆன்சர் பண்ணிக்கோங்க. ஓகே, இது வந்து நம்ம புக்கில் கொடுத்துருக்குது தான். இந்த ப்ரிசமில் நம்ம ஒயிட் லைட்டை செலுத்திட்டு இந்த 7 கலராக வர்றதுக்கு பேர் டிஸ்பிரேஷன். ஓகேங்களா, ஸ்கேட்ரிங்கிறது வேறு. ஓகேங்களா, ஸ்கேட்ரிங்கிறது நம்ம ஒரு மீடியம்லேருந்து இன்னொரு மீடியமுக்கு போகிறப்ப
அங்கே லைட்டாக ஒரு பெண்டு ஏற்படும் அந்த ஒளியோட பாதையில், அதுதான் வந்து ஸ்கேட்டரிங்னு சொல்லுவாங்க. இது ஸ்ப்ளிட் ஆகும் டிஸ்பிரேஷனுன்றது. ஓகேங்களா. பெண்டு ஏற்படும் சொல்கிறது வந்து ரீஃப்ராக்ஷன், அதை வந்து ஸ்கேட்டரிங்க்கு சொல்லிட்டேன். டிஸ்பிரேஷனுன்றது ஒரு ஒளி வந்து படும்போது பல கதிர்களாக பிரியும். ஓகேங்களா. இதுதான் டிஸ்பிரேஷனு. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு மீடியம்லேருந்து இன்னொரு மீடியம் போகிறப்போ பெண்ட் ஆகுதுன்னு சொல்கிற பாருங்க, அது ரீஃப்ராக்ஷன், ஒளிச்சிதறல். ஓகேங்களா. இதுதான் அது ரீஃப்ராக்ஷன். அது இந்த கொஷின் கரெக்டான ஆன்சர் வந்து டிஸ்பிரேஷன். ஓகேங்களா. டயக்ராமோடய நம்ம புக்கில் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஒயிட் லைட்டை பாஸ் பண்ணி எடுத்துன்னு போய் இதில் கொடுப்பாங்க. கொடுக்கும்பொழுது மொத்தம் 7 கலராக வெளியே வரும், ஜிஆர்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. இதில் மோஸ்ட்டாக பெண்ட் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா வயலட்டு, லெஸ் பெண்ட் ஆகிறது வந்து ரெட்டு. ஓகேங்களா. அப்புறமா வேவ் லென்த் எதுக்கு ஜாஸ்தின்னு பார்த்தீங்கன்னா ரெட்டுக்கு தான் ஜாஸ்தி. அப்படியே இங்கே கம்மியாகினே வரும் வேவ் லென்த். ஓகேங்களா. ஓகே. இன்னும் ஒரு சில விஷயம் இந்த மாதிரி லைட்டை பற்றி என்ன கேட்பாங்க அப்படின்னா, வானம் ஏன் வந்து நம்மளுக்கு நீல கலரில் தெரியுதுன்னா அதுக்கு ராலே ஸ்கேட்டரிங் தான் காரணம். அதை அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் நட்சத்திரம் ஏன் வந்து மின்ற மாதிரி நம்மளுக்கு தெரியுதுன்னா அட்மாஸ்பியரிக் ரீஃப்ராக்ஷன் அதுக்கு காரணம். ஓகேங்களா. இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் தமிழ் மீடியமாக இருந்தாலும் சரி, இந்த வேலையை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. கரெக்டாக இதுதான் இருக்குது, ஆப்ஷனில் போட்டு வந்திருக்கேன். ஓகேங்களா. ஓகே. இன்றைக்கி 25 கொஸ்டின் பார்த்தாச்சு. வேறு எதனா டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. குரூப் டிக்கு வேறு எது மாதிரியான ஆலோசனைகள் உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். ஓகேங்களா. இந்த வீடியோ நல்லா இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் உங்கள் டவுட்ஸ் கேளுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கங்க. ஓகேங்களா. தேங்க்யூ.